ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிரெட் ரோல் தான் ரெடி பண்ணுறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பையனுக்கு பர்த்டே. ஸோ அதனால் வெஜ் ரோல் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. நான் வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லாதனால பிரெட் ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லி அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கா குட்டீஸ் சாப்பிட்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 கிலோவும் கேரட் 2 கிலோவும் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் 2 கிலோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் ப்ரெட்டை தேய்க்கிறதுக்குள்ளே நான் காய் மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வரமிளகாய் தூளும் கரம் மசால் தூள், கறி மசால் தூள் போட்டு நல்லா வணக்கி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அவர்கிட்ட நான் அதை கொடுத்துட்டேன். அவர்கிட்ட கொடுத்த கையோடு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மைதா மாவையும் கலந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கார்னரில் நம்ம மைதா மாவு ஒட்டி மைதா மாவு டிப் பண்ணி நம்ம ரஸ்கு தூளில் போட்டு எடுக்கணும். சைடு கார்னரில் வெட்டுறதை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வானலியில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை தான் ரஸ்கு தூளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவர் இந்த ப்ராசஸ் பண்ணவே நான் ப்ரெட்டெல்லாம் மறுபடியும் நான் தேய்ச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 140 பிரெட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அவர் அப்படியே லைட்டாக மசால் வச்சுட்டு வந்தார். எனக்கு இது கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். இல்லை அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே என்னால் முடிக்க முடியாது. ரவுண்ட் பண்ணி வைக்க நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே ஃப்ரையரில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ரையரில் நான் ஊற்றிருக்க ஆயில் கோல்டு வின்னர் ஆயில் 2 லிட்டர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பிங்க, செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்றேன்னு சொன்னதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு வேறு பயங்கரமான ஒரு மண்டை குடைச்சல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது குட்டீஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக பட்டர் பேப்பர்லாம் வச்சு பேக் பண்ணி நான் அனுப்பி விட்டுட்டேன். அங்கே குட்டீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் அக்கா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 hours கழித்து அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியே ஆச்சு. அது வரைக்கும் ஒரு டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பிரெட் ரோல் இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது. ஏன்னா எப்பயுமே நாங்கள் வெஜ் ரோல் தான் செஞ்சு கொடுப்போம். இது பிரெட் ரோல் ஃபஸ்ட் டைம் செஞ்சனால எனக்கு டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நாங்களும் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நம்ம செய்யும் போது நம்ம ஃபுட்டை என்றைக்குமே குறை சொல்ல மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்க சைட்லேருந்தும் வந்த ரிசல்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன ரிசல்ட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இது உங்களோட மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்குவேன். பாய் காய்ஸ், see you, டாடா பாய்.